ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஜீவனுள்ளோர் தேசத்தின் சுதந்திரம் என்கிற தலைப்பின் கீழே 33வது வாரமாக ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். கடந்த சில வாரங்களாகவே யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்தும் அதை தொடர்ந்துள்ள வசனங்களிலிருந்தும் தியானித்து கொண்டிருக்கிறோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக அனுப்பப்படுகிற ஒரு தூதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு செயலை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. தூதன் நமக்கு முன்பாக பயணித்து நிற்பதினாலே அதை தொடர்ந்து 8 ஆசீர்வாதங்கள் தூதனாலே செய்யப்படுகிறது, வாக்குரைக்கப்படுகிறது. அதனுடைய முதல் ஆசீர்வாதமாக உன் சத்துருவுக்கு சத்துருவாகவும் உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு நான் விரோதியாகவும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். 3 உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். 4வது ஆசீர்வாதமாக அதனுடைய 26வது வசனத்திலிருந்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். ஆமென். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். ஐ வில் கிவ் யூ எ ஃபுல் லைஃப் ஸ்பேன் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்திலே நான் பேசிய வார்த்தைகளை ஒரு 5 நிமிடம் முன்னுரையாக சுருக்கமாக சாராம்சப்படுத்தி சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பேச வேண்டிய காரியங்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். மனிதனுடைய ஆயுள் ஆண்டவருடைய கருத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனுஷன் எவ்வளவு வருடம் வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அதை முன்னாடியே ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஆண்டவர் குறித்திருக்கிற ஆயுளை குறைப்பதற்கும் கூட்டுவதற்கும் அதிகாரம் ஆமென் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. வேதத்தில் பலருடைய ஆயுள் குறைக்கப்பட்டிருக்கிறது, பலருடைய ஆயுள் கூட்டப்பட்டிருக்கிறது. இங்கே தூதன் நமக்கு செய்கிற காரியம், அவர் உன் ஆயுளை பூரணப்படுத்துவார். ஆமென். ஒரு ஃபுல் லைஃப் ஸ்பேன் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. பூரணமான ஆயுள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பூரணமான ஆயுள் எதை குறிக்கிறது? எத்தனை வயது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். 90ஆம் சங்கீதத்தில் மோசே சொல்லுகிறார், ஆமென், 70 அதிகபட்சம் 80 என்று சொல்லுகிறார். 70 அல்லது அதிகபட்சம் 80. அந்த 80 வரைக்கு போனால் வருத்தமும் சஞ்சலமும் எல்லாம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், உபாகமங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அதே மோசைக்கு 120 வருடம் வரையிலையும் வாழ்கிற பாக்கியம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். மோசே ஆமென் ஆவியிலே நிரப்பப்பட்டு சொன்ன அந்த வார்த்தைகளையே கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணி 120 வரைக்கும் 120 வயது வரையிலேயும் கர்த்தர் அவனை வாழ வைத்தார். ஆமென். அவன் சொன்ன வார்த்தையே அவனுக்கே பொய்யாக்கி ஆமென் 120 வருடம் வரையிலேயும் வாழ்கிற பாக்கியத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 120 வருடம் வரையிலேயும் அவனுடைய கண் பார்வை மங்கவும் இல்லை, பலன் குறைந்து போகவும் இல்லை என்று அந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிறதை ஆமென் சொல்லுகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே பூரண ஆயுள் என்பது ஆமென் ஒரு 120 என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 21ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே ஒரு ராஜா ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஆயுள் தர வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் அவனுக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுளை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் 2 பதங்கள், ஒன்று ஆயுள், மற்றொன்று தீர்க்காயுள். ஆகவே ஆயுள் என்பது 70 to 80 என்று எடுத்துக்கொள்ளலாம். தீர்க்காயுள் என்றால் ஆமென் 120 வயது வரையிலேயும் எடுத்துக்கொள்ளலாம்.
ஆயுள் கேட்கிறவனுக்கு தீர்க்காயுளை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீண்ட ஆயுளோடு கூட வாழுவதற்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிகவும் முக்கியமானது என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் நீதிமான்களாய் சன்மார்க்கமாய் தேவனுக்கு பயந்து வாழ்கிற பலர் அற்ப வயதிலே மரித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்பதையும் என்ன காரணமாக இருந்திருக்கக்கூடும் என்பதையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். பரிசுத்த வேதாகமத்திலே என்ன காரணத்தினால் அற்ப ஆயுளிலே நீதிமான்கள் மரிக்கிறார்கள் என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனாலும் வசனங்களிலூടെ நாம் பயணித்து கடந்து செல்லும் பொழுது ஒன்று, ஆமென், ஆண்டவருடைய ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அதில் நிறைவேற்றுவதற்காக உண்டாயிருந்திருக்கக்கூடும். என்னுடைய சித்தி இறந்த சூழலையும் அதனாலே உண்டான ஆண்டவருடைய திட்டத்தையும் நிறைவேறிய ஆண்டவருடைய திட்டத்தையும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2, மரணம் என்பது வாழ்கிற நமக்கு தான் அது இழப்பாக இருக்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் மரணம் என்பது ஆதாயம், ஒரு கெயின். ஆமென், அல்லேலூயா. மரிக்கிறவர்கள், ஆகவே தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்படுகிறதை நாம் காணலாம். மூன்றாவதாக, ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்திருக்கிறபடியினாலே, பிரியமானவளாக கண்டபடியினாலே கர்த்தர் அழைத்து தம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டிருந்திருக்கலாம். 4, ஆமென், சத்தானுடைய ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் முறியடிக்கப்படுவதற்காக வேண்டி தேவன் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கலாம். கடந்த வாரத்திலே நான் வாசித்து காண்பிக்காத 2 வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 1, 2 வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். ஆமென். ஏதோ ஒரு தீமை, ஆமென், சத்ரு ஆயத்தப்படுத்தி வைத்து அதை அனுபவிக்க பண்ண வேண்டும் என்று சத்ருவினுடைய திட்டத்தை முறியடித்து பரிசுத்தப்படுத்தி, ஆமென், இளைப்பாறுதலுக்குள்ளே தேவன் கொண்டு செல்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக, ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் தியானிக்க போகிற காரியம், ஆமென், நம்முடைய ஆயுள் கூடுவதற்கு நாம் என்ன காரியங்களை கடைபிடிக்கணும்? நம்முடைய ஆயுள் கூட்டப்படுவதற்கு, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆயுள் பூரண ஆயுளாக விளங்குவதற்கு, தீர்க்காயுளோடு கூட இருப்பதற்கு, ஆயுளோடு கூட இருப்பதற்கு நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 4 அல்லது 5 குறிப்புகள் பரிசுத்த வேதாகமத்தினுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் முக்கியமானது. ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வருவாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9 அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 9 அதிகாரம் 10, 11 வசனங்கள். ஸ்தோத்திரம். 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. 11வது வசனம், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆமென். என்னாலே என்னவாம்? ஆயுசின் வருஷங்கள் பெருகும், விருத்தியாகும். Extension shall be provided with God. Extension shall be provided with the fear of the Lord, knowing God, keeping the laws of the Lord. தேவனுடைய பிரமாணங்களை பின்பற்றுவதன் நிமித்தம் ஆயுள் நாட்கள் விருத்தியாகும், பெருகும் என்று இங்கே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே நீதிபதிகளின் புஸ்தகம் 10 அதிகாரம் 27வது வசனம்,
என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே நாம் ஏற்கனவே தியானித்த, கடந்த வாரத்திலே தியானித்த வசனங்களிலே பாதி வயது, அற்ப ஆயுசு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுசு குறைக்கப்பட்டது சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது விருத்தி அடைகிறது. குறுகி போறது யாருடைய ஆயுசு குறுகி போகுமாம்? துன்மார்க்கருடைய ஆயுசு குறுகி போகும். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுடைய ஆயுசு விருத்தி அடையும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவனிலே உண்டாயிருக்கிறதோ அவனுடைய ஆயுசு பெருக பண்ணுவார் கர்த்தர். அது பெருகும். நம்புறவங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, பெருகும். அது கர்த்தருடைய நாமத்தினால் அது விருத்தி அடையும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனங்கள் நிறைய விளக்கங்கள் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நிறைய வசனங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன், குறித்து வைத்திருக்கிறேன். அதை எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லி இந்த சப்ஜெக்டை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும் படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். அல்லேலூயா. நான் கொடுக்கிற தேசத்திலே நீ நல்லா இருக்கணும், சுகமாயிருக்கணும், சுபிட்சமாயிருக்கணும், ஆசீர்வாதமாயிருக்கணும், நீடித்த நாளாய் திருப்தி அடைந்து நீ இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு நான் உனக்கு சொல்லி இருக்கிற கட்டளைகளை கருத்தாய் நீர் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உபாகமங்களின் புஸ்தகம் இல்லை, மன்னிக்கணும், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்காயுளையும் சமாதானத்தையும், ஆமென், ஸ்தோத்திரம், நீடித்த நாட்களையும் பெருக பண்ணும். கர்த்தர் சொல்லுகிறார் நீடித்த நாட்கள். 21ஆம் சங்கீதம் 4வது வசனத்தினுடைய அடிப்படையிலே ராஜா என்னிடத்தில் ஆயுளை கேட்டார், நான் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுளை அவனுக்கு கட்டளையிட்டேன். இங்கே சொல்லுகிறார் நீடித்த நாட்கள். அடுத்து ஆமென் என்ன சொல்லுகிறார்? நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானத்தோடு கூடிய தீர்க்காயுசு. ஆமென். சிலருக்கு தீர்க்காயுள் கிடைச்சாலும் சமாதானம் இருக்காது. ஆமென். சிலருக்கு நல்ல ஆயுள் இருந்தாலும் வீட்டில் உள்ள மற்ற எல்லாரையும் பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க. அதுலேயும் சிக்கல் இருக்குது. ஆமென். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா இப்போ தீர்க்காயுளோடு கூட பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பா, நிறைய சிரமம், நிறைய சிரமம். அவங்க கிச்சனில் போனால் கிச்சனுக்கு பின்னாடி நாங்கள் போனோம், வெளியே போனால் அதுக்கு பின்னாடி நாங்கள் போனோம். என்னை எதை காட்டி கூட்டுவாங்கன்னே தெரியல. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், தீர்க்காயுள் சமாதானத்தோடு கூடிய தீர்க்காயுளாக இருக்கணும். 50 வயசு தாண்டின எல்லாருடைய, ஆமென், எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு காரியம், உங்கள் சுபாவங்களில் மாற்றங்கள் வரணும். யுவர் கேரக்டர் ஷுட் பி சேஞ்ச்டு. 50லேருந்து 55, 55லேருந்து 60, 60லேருந்து 65, 65லேருந்து 70, 70லேருந்து 75, 75லேருந்து 80, அதுக்கு மேலே எல்லாமே ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் சின்ன பிள்ளைகளாக மாறிட்டே இருக்கணும். உங்கள் சுபாவங்கள் சின்ன பிள்ளைகளாக மாறிட்டே இருக்கணும். உங்கள் அடாவடித்தனங்கள், உங்களுடைய திமிருத்தனங்கள் எல்லாம் இருக்கவே கூடாது. அது பிள்ளைகளிடத்தில் செல்லாது. நோ, நத்திங், செல்லாது. உங்களுடைய அந்த அடங்காத்தனம் எல்லாத்தையும் குறைக்கணும். சின்ன பிள்ளையா நீ மாறிட்டே இருக்கணும்.
அப்பதான் பிள்ளைகள் உங்கள்கிட்ட மேட்ச் ஆகும், இல்லைன்னா மேட்ச் ஆகாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகள் இல்லை, அவங்க அட்வான்ஸ்டு டெக்னாலஜில இருக்கிறாங்க. உங்களுடைய பழைய மெத்தேடுகளை கொண்டு வந்து இந்த புதிய மெத்தேடை ஃபாலோ பண்றவங்கள்ட்ட நீங்க காமிச்சீங்கன்னா அது செல்லாது. புரிஞ்சுக்கணும், உங்கள் சுபாவங்களிலே மாற்றங்கள் வரணும். ஈச் அண்ட் எவ்ரி 5 years சின்ன பிள்ளையா மாறிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் மாறிட்டேன் தெரியுமா? மாறதுக்கு தீர்மானம் எடுத்துட்டேன் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒண்ணு சொன்னா பிடிவாதமா இருப்பேன், அதுதான் அது கடந்த 4 வருஷமா போயிருச்சு, மாத்திட்டேன். இப்ப பிள்ளைகள் என்ன சொன்னாலும் ஒருவேளை அது தப்பா இருந்தா கூட அப்படி இல்லைன்னு சொல்லுவேன். ஆமென். பென்ஷியாவுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு, அவ சொன்னதையே சாதிப்பா. அவ சொன்னதைத்தான் சாதிப்பா. ஒரு முறை சொல்லி பார்ப்பேன், இல்லைண்ணா கரெக்ட் அப்படிம்பேன். ஆமென். அதனால சர்வைவ் ஆகி போறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. மாறணுங்க. நீங்க 50 வயசு தாண்டினவங்க எல்லாரும் மாறணும். கர்த்தர் உங்களை பூரண ஆயுள் தரும் பொழுது உங்களுடைய பூரண ஆயுள் சமாதானத்தோடு இருக்கணும். ஆவியானவரை சும்மா ஒரு பதத்தை பயன்படுத்த மாட்டாரு. நோ, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஆவியானவர் ஒரு பதத்தை சொல்றாருன்னா, ஆமா, எனக்கு என்னெல்லாம் பதங்களை சொல்லுகிறார் பாருங்கள். நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவார். உனக்கு ஆயுள தந்துட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை அது பறி போகிறதற்கு காரணமாக்கினால் அந்த வீடு என்ன சமாதானத்தில் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க 120 வருஷம் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் தலைவலியை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆகவே கர்த்தரிடத்துல கேட்கணும், கர்த்தாவே நீடித்த நாட்களையும் தரணும், தீர்க்காயுளையும் தரணும், எங்க குடும்பத்திற்கு சமாதானமா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? How many of you enjoy it? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால நீங்க கேட்கணும், ஆண்டவரே நாட்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க, பூரணமடைய பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். என் குடும்பத்திற்கு தான் சமாதானமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆறுதலா இருக்கணும். ஆமென். 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 உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாக்கோபனுடைய குமாரன் ஜோசப் இல்லையா, யோசேப்பு ரொம்ப முதிர் வயது கிழவன். அவனை அழைத்து கொண்டு அரசனாகிய பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தினான். வரத கேள்விப்பட்ட உடனேயே எழுப்பி நின்று, அரசன் எழுப்பி நின்று தலை வணங்கி என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஆமென். 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 என்ன காரணம்? யாக்கோபிலே அரசன் பார்க்கும் பொழுது ஒரு மகிமை நிறைந்திருக்கிறதை கண்டான், ஒரு சமாதானத்தின் கிருபை நிறைந்திருக்கிறதை கண்டான். இவன் என்னை ஆசீர்வதித்தால் நான் மட்டுமல்ல, என்னுடைய பின் சந்ததியும். ஆமென். எழுச்சிதா, இங்க பாரு, என் பின் சந்ததியும். அந்த புக்கு அங்க வை, பேனாங்க வை. கர்த்தர் நல்லவர். இங்க பார்க்கணும். ஸ்தோத்திரம். இங்க கேட்டுட்டே இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன பேசுறது இன்னைக்கு ஆராதனை முடிச்சது நான் கேட்பேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோபிலே ஒரு சமாதானம், யாக்கோபிலே ஒரு சந்தோஷம், யாக்கோபிலே ஒரு அபிஷேகம், யாக்கோபிலே ஒரு ஆசீர்வாதத்தின் கிருபாய் இருக்கிறதை கண்ட பார்வோன் கேட்கிறான், என்னை ஆசீர்வதிங்க ஐயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். எகிப்தியர்களுக்கு ஆமென் ஆமென் எபிரேயர்கள்னா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எபிரேயர்களுடைய வேலை தொழிலை ஆடு மாடு மேய்க்கிறது. ஏற்கனவே யோசேப்பு சொல்லிட்டான், உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேலைன்னு கேட்டான். உங்க குடும்பத்தின் மக்களுக்கு என்ன வேலை? ஆடுகளை மேய்க்கிற வேலை அப்படின்னு சொன்னான். அதுவே இரிட்டேஷனை உண்டாக்கும். ஆனால் ஆனால் ஆனால்
சமூகத்தில் குறைந்த அந்தஸ்துள்ளவர்களாக கருதப்பட்ட அந்த யாக்கோபு கூட அரண்மனையிலே நிற்கும் பொழுது அரசனே போய் தலை வணங்கி நிற்கிறான். என்னை ஆசீர்வதிங்கய்யா, என்னை ஆசீர்வதிங்கய்யா. பெரியவங்களை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஆமென், சிறியவர்கள் இந்த தாயிடத்தில் இந்த தகப்பனிடத்தில் ஒரு மகிமை இருக்கிறது என்று ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் போற்றுவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை மாறணும். எல்லாரும் ஆமென் தங்கள் தலையை கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமென் அல்லேலூயா. எங்கள் பாட்டி ஒரு வார்த்தை சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லணும். அல்லேலூயா ஆமென். எங்க தாத்தா ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அது ரொம்ப கரெக்டா இருக்கும், அக்குரட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அந்த கிருபையை தேவன் தருவார், உன் நாட்களை நீடிக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உனக்கு தீர்க்காயுசை தருவார். அதோடு கூட உன் வாழ்க்கையின் சமாதானத்தின் எல்கையையும் தேவன் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஆண்டவரிடத்துல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு நாட்களை பெருக தீர்க்காயுசை தாங்கோ. ஆமென். என் எல்லை சமாதானம் உள்ளதாக இருப்பதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. சமாதானத்தின் எல்கை எனக்குள்ளே உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாது, நான் யாருக்குடைய ஆமென் வெறுப்புக்கு நான் காரணமாக இருக்க கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை தீர்க்காயுளோடு கூட வைக்கும் பொழுது நம்முடைய இளம் தலைமுறைகள் நம்மை வெறுப்பாய் பார்க்கவே கூடாது. ஆமென் அல்லேலூயா. பெருமையா பார்க்கணும். எங்க வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி, எங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அவர்களால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று இளம் தலைமுறை சொல்லணும். அவர்களால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று இளம் தலைமுறை சொல்லணும். அவங்களால தான் நான் இருக்கிறேன்னு சொல்லணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னுடைய அப்பா அம்மாவனுடைய ஜபத்தினால தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். எங்க அப்பா அம்மா அவனுடைய ஜபத்தினால தான் இன்னைக்கு நான் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். எங்க அப்பா அம்மா அவனுடைய ஜபத்தினால தான் இன்னைக்கு நான் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை சொல்லணும் இளம் தலைமுறை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பு, ஆமென் ஸ்தோத்திரம். மரணத்திற்கு ஏதுவான சில பாவங்கள் உண்டு. பாவங்கள் எல்லாம் பாவம் தான், ஆனாலும் மரணத்திற்கு ஏதுவான சில பாவங்கள் உண்டு. அதற்கு நாம் விலக்கி காக்கப்பட வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் ஆமென், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்ல. மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு. ஸ்தோத்திரம். மரணத்திற்கு ஏதுவான சில பாவங்கள் உண்டு என்று யோவான் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். சில பாவங்கள் செய்தால் அது நம்மை கொல்லும், நம்முடைய ஆயுசு நாட்களை குறைத்துவிடும். பூரணப்படுத்தப்பட வேண்டிய நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டு போகும். அப்படிப்பட்ட பாவங்களுக்கு நம்மை விலக்கி காக்கப்பட வேண்டும். மரணத்திற்கு ஏது இல்லாத பாவங்கள் செய்தால் தேவனிடத்திலே அவன் வேண்டுதல் செய்து கொள்ளலாம். ஆனால் மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் செய்வானேயாகில் நிச்சயமாகவே ஆமென் அது அவனை கொல்லும் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே நாம் அதற்கு விலக்கி காக்கப்பட வேண்டிய ஆமென் ஸ்தோத்திரம் காரியமாக நாம் பார்க்கிறோம். அதே 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென் அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரகங்களுக்கு பின்னாடி எல்லாம் போகக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் விக்கிரகங்களுக்கு பின்னாடி எக்காரணத்தை கொண்டும் போகவே கூடாது. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆமென் அதனுடைய 29, 30 வசனங்களில் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய்
போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பந்தியை அபாத்திரமாய் எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பந்திக்கு தகுதியற்றவர்களாக கர்த்தர் உங்கள் சிந்தையிலே அந்த காரியத்தை உணர்த்தினால் அதை உடனே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிரணும். ஆமென். உடனே ஒப்புரவாகுவதற்கு கர்த்தர் உங்களை இரக்கம் காட்டுவதற்கு தயபெருத்தவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் உடனே மன்னிப்பார். நீங்கள் அடுத்த நிலைக்கு வருகிறீர்கள். அதை மனசுல வச்சுக்கிட்டு ஆமென் கரைப்படுத்தி விட்டு உங்களுடைய மனசாட்சியை நீங்கள் ஆமென் தாண்டி அதை செய்யும் பொழுது பலவீனரும் ஆகலாம், நித்திரையும் அடையலாம். ஆகவே ஆமென் ஸ்தோத்திரம், சில பாவங்கள் நிச்சயமாகவே நம்மை கொன்றுவிடும். ஆகவே பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே விலக்கி நாம் காக்கணும். மரணத்திற்கு ஏதுவான பாவங்களுக்கு நாம் விலக்கி காக்கப்பட வேண்டும். மூன்றாவது குறிப்பு ஆமென் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவையாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. மூன்றாவது குறிப்பு 1 தெய்வ பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய ஆயுசு நாட்களை வர்த்திக்க பண்ணும். 2 ஆமென் ஸ்தோத்திரம், மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் உண்டு, அந்த பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளணும். 3வது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். ஆமென் அல்லேலூயா. என்ன செய்யணுமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் 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 ஸ்தோத்திரம். சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு வீட்டில் போயிருந்தேன். அப்போது அந்த வீட்டில் உள்ள பையனிடத்தில் கேட்டேன், உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, பெருசு இருக்கிறார் அப்படின்ட்டான்ல. ஸ்தோத்திரம். ஒரு சளிப்பான், அது ஒரு ஸ்டைலாக பெருசா. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் போகும்பொழுது அந்த வீட்டில் உள்ள 2 பொம்பளை பிள்ளைகள் சொல்லிச்சு, எங்கள் வீட்டினுடைய மெயின் சுவிட்ச் அப்படி இருந்துச்சு. எங்கள் வீட்டினுடைய மெயின் சுவிட்ச். ஸ்தோத்திரம். கனம் பண்ணணும், பெற்றோர்களை கனம் பண்ணணும், பெற்றோர்களை மதிக்கணும், கனவீனப்படுத்தக்கூடாது. பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நாம் சரியாக ஆற்றும் பொழுது அது உங்களுக்குள்ளே ஆயுளை பெருக பண்ணும். இல்லையா? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும். இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பல நன்மைகள் பெற்றோர்களை கனம் பண்ணுவதனாலே வருகிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்களுக்குள்ளே இருந்த மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, மூத்த பையன் ஆசீர்வதிக்கப்படுவான். மற்ற இளைய பிள்ளைகளை காட்டிலும் மூத்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த மூத்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பின்னாடி ஒரு கஷ்டமே உண்டு, ஒரு செயல்பாடே உண்டு, ஒரு செயல்முறை உண்டு. டெத் பெட் பிளெஸிங் என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய முதல் வயது காலத்திலே மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுது அவன் தன்னுடைய மூத்த மகனை அழைத்து என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை அவனுக்கு சொல்லுவானோ அத்தனையும் அவனை வந்து பலிக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் வாயை திறந்து சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் அது ஆசீர்வாதமாய் பலிக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆகவே பெற்றோர்கள் ஒருவேளை பிள்ளைகள் கோபப்படுத்தினால் கூட வாயை திறந்து சபிச்சிடக்கூடாது. சிலரெல்லாம் சொல்றது உண்டு, நாசமா போவேன், நாசமாக தான் போகும். அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
நீங்கள் வாயை திறந்து எதையுமே சொல்லக்கூடாது, நெகட்டிவா எதையும் சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த சபைக்கு உட்பட்ட இப்போ அவங்க இல்லை. ஆமென். ஒரு சகோதரி அவருடைய வீட்டில் போய் ஜெபம் பண்ணும் பொழுது கோபத்தில் புருஷனை சொன்னாங்க, நல்ல நல்ல மக்களுக்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது, இந்த ஆளுக்கு ஒன்றுமே சம்பவிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டாப்புல. நல்ல நல்ல ஆட்களுக்கு என்னெல்லாமோ வியாதிகள் வருது, இந்த நபருக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்ட்டாங்க. ஏம்மா சபிக்காதீங்கம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர், வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், அதையும் சொல்லாதீங்க, எரிஞ்சும் சொல்ல வேண்டாம் எரியாமலும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். கரெக்டாக 30 நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நானும் அவசரமாக கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு ஃபோனு, பாஸ்டர் டிஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்யறது? உருக்கமாக ஜெபம் பண்ணேன், கர்த்தாவே ரிவர்ஸ் பண்ணுங்கப்பா. கர்த்தர் நல்லது. ஆத்திரத்தில் சொல்லிடுறது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்புறம் போட்டு அழுகிறது, இது இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மக்களை, சபையை, மற்றவர்களை மனதார ஆசீர்வதிக்கணும். யாரையும் சபிக்கக்கூடாது. சாப வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயில் வரக்கூடாது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கனப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக, நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாய் காத்துக்கிடணும். ஆரோக்கியமாக காத்துக்கிடணும். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு, ஒரு 20% மக்களுக்கும் சரீரத்தை பேணுகிறதில் அக்கறை கிடையாது. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று முட்டாள்தனமாய் யோசிக்கிறவர்களும் உண்டு. உன் சரீரம் உன்னுடையது, கர்த்தர் உன் கரங்களில் கொடுத்திருக்கிறார். யூ நீட் டு ப்ரொடெக்ட் இட், யூ நீட் டு சேஃப்கார்ட் இட். நீ அதை பாதுகாக்கணும். அதற்கு என்ன தேவை என்பதை நீ அறியணும். உன் ஞானம் அதை அறிந்து கொள்ளணும். அதை கரெக்டா நீ கொடுக்கணும். உன் சரீரத்திற்கு தேவையான போஷாக்கு நீ கொடுக்கணும். சிலரெல்லாம் 3 வேளை சாப்பிட்றதில்ல, 3 வேளை சாப்பிடணும். அது ஒரு ஸ்டைலு. நான் காலையில் சாப்பிட்றது இல்லை, இதில் ஒரு ஸ்டைலு வேற. 3 வேளை சாப்பிடணும். யூ நீட் டு ஈட் 3 times. நல்ல உணவுகளை நீ சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது ஆசீர்வதிச்சு சாப்பிடணும். கிடைச்ச உடனே உள்ள போட்டுறக்கூடாது. ஆமென், அல்ல எவ்வளோ பசியாக இருந்தாலும் கிடைச்ச உடனே போட்டுறக்கூடாது. அதை ஆசீர்வதித்து, ஆமென், அதை மருந்தாக்கி சாப்பிடணும். அல்லேலூயா. உணவை மருந்தாக்கி சாப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சாப்பிடணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆமென். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கர்த்தர் நிதானம் நமக்கு தந்திருக்கிறார், எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று. சில வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய சபைக்கு உட்பட்ட ஒரு நபரை சந்திப்பதற்காக போனேன். குடும்பம் இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகள், புருஷன் ஆண்டவருக்குள்ளே வராத ஒரு சூழல். ஐயா குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் எடுத்த உடனே என்னிடத்துல கேட்டாரு, டாஸ்மார்க்கை உண்டாக்குனது யார்? கடவுள் தானே. டாஸ்மார்க் உண்டாக்குனது யாரு? கடவுள் தானே அப்படின்னு கேட்டார். என்ன பதில் சொல்றது? பைபிள்லேயும் தேடுறதுக்கு நேரமும் இல்லை, அந்த அளவுக்கு நான் படித்ததும் இல்லை, நான் நிறைய படித்தவனும் அல்ல, அதனால் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு இல்லை. நான் சிம்பிளாக ஒரு என்னுடைய ஞானத்தில் இருந்து ஒரு பதில் சொன்னேன். பாய்சனும் பால்டாவும் எல்லாம் ஆண்டவர் தான் உண்டாக்குனார். அப்போ சொல்கிறாரு பிரண்டாவாதவன் தான். அப்போ அது உனக்கு தெரியுதில்லை, இது குடிச்ச சாகும்னு தெரியுதில்ல. அப்போ உனக்கு தேவையானதை நீ பிக் பண்ணிக்கிருவ, உனக்கு தேவையானதை நீ சூஸ் பண்ணிக்கிருவ. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய ஆலயம்,
சமீபத்தில் ஒருத்தர் என்னிடத்துல ஜெபத்துக்கு வந்தார். அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அவருடைய சரீரத்தினுடைய 90% பார்ட்ஸும் குடிச்சு டேமேஜ் ஆயிருச்சு. அவர் கேட்கிறாரு, தீர்க்காயுள் வேணும் அப்படின்னு. ஐயா, நான் தீர்க்காயுளோடு கூட இருக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். சகோதரா, உன் சரீரத்தை நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். உன் ஆயுளை நீயே குறைச்சிடாத, வேணும்னே நீ குறைச்சிடாத. சிலரெல்லாம் அற்ப சுகத்துக்காக வேண்டி இந்த பொட்டி போடுறது உண்டு. பொட்டி, யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். someone is here. பொடி போடுற யாரோ ஒருத்தர் இங்கே உண்டு. விட்டுருங்க, வெளியே வாங்க. 2033 மிகப்பெரிய ஒரு தீமை சத்ருவானவன் உன்னுடைய பின்னாடி ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறான். ஒரு தீமை 2033 மிகப்பெரிய ஒரு தீமை ரிலேட்டட் வித் கேன்சர். ஆமென், ஸ்தோத்திரம். வெளியே வா. கர்த்தர் வெளியே வரும்படி உன்னை அழைக்கிறார். உன் சரீரம், ஆமென், தேவனுடைய ஆலயம். அதை நீ கெடுக்கக்கூடாது. பயபக்தியோடு கூட காத்துக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் 3 தன்மைகளினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 3 தன்மை எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஸ்தோத்திரம். இதுல எது முக்கியமானது? இதுல இந்த 3ல எது முக்கியமானது? இதுல வேதத்தின் அடிப்படையில் ஆத்துமாவும் ஆவியும் முக்கியமானது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஆத்துமாவும் ஆவியும் முக்கியமானது. அதனால தான் இயேசு சொல்லுகிறாரு, ஆமென், ஸ்தோத்திரம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள கிட்டத்தட்ட பல வசனங்கள் ஆத்துமாவை மையப்படுத்தி சரீரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியை மையப்படுத்தி சரீரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேரு தன் சரீரத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் கொடுக்கறதில்லை. அதனால கர்த்தர், ஆமென், அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டி இருக்கிறாரு. ஆத்துமாவை, ஆவியை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டி இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான், ஆமென், ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வருவோம். நிறைய உதாரணங்கள் உண்டு. 4ஆம் அதிகாரத்தில் இருந்து மட்டும் சில வசனங்களை வாசித்து மட்டும் காண்பிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 22ஆம் வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். 13ஆம் வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். 9, 10 வசனங்கள். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உன் ஆயுசு நாட்கள், ஆமென், ஆமென், விருத்தி அடைய பண்ணுவார். கடைசியாக 5ஆவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 4 காரியங்களை சொன்னேன். 1, தெய்வ பயம் நமக்கு தேவை. 2, மரணத்திற்கு ஏதுவான பாவங்களுக்கு நாம் நம்மை விலக்கி காக்கணும். 3, நம்முடைய தகப்பனையையும் தாயையும் கன பண்ணணும். ஆமென். 4, நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாய் காத்துக்கிடணும். ஆமென், அல்லேலூயா.
சரியான நேரத்தில் உண்ணணும், சரியான நேரத்தில் எதெல்லாம் கடைபிடிக்கணும். டாக்டர்ஸ் சொல்லுகிற ஆமென் டைரக்ஷனை சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆமென் எல்லாவற்றையும் சரியாய் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சிலருக்கு ஒரு சிந்தை உண்டு, சில வியாதிகள் நமக்கு தொடர்ந்து இறந்தால் நாம் தீர்க்காயுளோடு கூட இருக்க முடியாது என்று. அது தப்பு கணக்கு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவருக்கு ஒரு முள் இருந்துச்சு, ஒரு பலவீனமாகிய முள் இருந்துச்சு. இந்த பலவீனம் நீங்கும்படி 3 முறை நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அந்த பலவீனம் நீங்கவில்லை. ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் அதை ஜெயிக்கிற கிருபை அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சுகரோ ப்ரெஷரோ எதெல்லாம் கண்டினியூஸாக இருக்கிறவங்க டெஸ்பரேட் ஆக வேண்டாம். ஐயோ என் ஆயுளுக்கு கொஞ்சம் தான் அப்படின்னு. நெவர் நெவர் நெவர், இல்லவே இல்லை. உங்கள் ஆயுளை பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்கள் பலவீனத்தின் மத்தியிலேயும் கர்த்தருடைய கிருபை பூரணமாய் விளங்கும். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆமென் இந்த சபைக்குரிய வாக்குத்தத்தம், ஆமென் உங்கள் ஆயுளை நான் பூரணப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சாத்தியமாகட்டும் ஆண்டவரே. 5ஆவதாக கடைசியாக ஆண்டவரிடத்துல கேட்கணும். பார்த்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்கணும். கேட்காதவன் எவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்டவரிடத்துல கேட்கணும். இப்போ 21ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தில் திரும்பி வருகிறேன். ராஜா என்னிடத்தில் ஆயுளை கேட்டார், நான் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுளை அவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆமென் கேட்கணும் என்கிற அந்த தலைப்பின் கீழே 2 காரியத்தை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். 2 காரியம். ஒன்று, நாம் கேட்கணும். we need to ask. ஆண்டவரே எனக்கு ஆயுளை தாங்கப்பா. ஆமென். ஆயுளை தாங்கப்பா, தீர்க்காயுளை தாங்கப்பா. என் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க, என் ஆயுசு நாட்களை வர்த்திக்க பண்ணுங்க. இன்னைக்கு கூடவே ஒன்று கற்றுத்தந்து, ஆண்டவரே எங்கள் ஆயுசு நாட்கள் சமாதானத்தோடு இருக்க பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தோடு கூட இருக்க பண்ணுங்க. ஆமென். உன் நாட்களை பெருக பண்ணி தீர்க்காயுளை தந்து சமாதானத்தோடு காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அதுதான் கானானுக்குள்ளே பிரவேசித்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினது. ஒரு தூதனுடைய பயணத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதமாக கர்த்தர் சொல்லுகிறது அதுதான். ஆமென். ஆண்டவரிடத்தில் முதலாவது நாம் கேட்கணும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். கேட்காமல் யாரும் இருந்துடவே கூடாது. அல்லேலூயா. இப்போ ஆமென் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 11, 12 வசனங்களிலே வருவான். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த வசனத்தை. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆங்கிலத்திலே whoever of you loves life and desire to see many good days. Hallelujah. Amen. ஆசைப்படவும் வேணும், கேட்கவும் வேணும். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் ஆசைப்படணும். ஆசை இல்லாதவனுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உனக்கே ஆசை இல்லைன்னா பின்ன எதுக்கு ஆண்டவர் உனக்கு தந்து? நீ ஆசைப்படணும். You need to have desire. You need to love life. நீ ஜீவனை விரும்பணும், ஆசைப்படணும், ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அது மிகவும் முக்கியமானது. ஆண்டவரிடத்தில் கேட்காம இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகளும் கேட்கணும், சின்ன பிள்ளைகளும் கேட்கணும். நாங்கள் எவ்வளவு காலம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் இப்பமே கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. தாவீது அப்படிதான் கேட்டார். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே, முதிர் வயது வரும் பொழுது என்னை கைவிடாதிருப்பீராக. அல்லேலூயா. ஆண்டவரே என் பலன் குறையும் பொழுதும் முதிர் வயதிலே நான் வரும் பொழுதும் என்னை கைவிடாதிருப்பீராக. ஆமென், ஆமென். ஆசையா கேட்கணும், ஆசையாய் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ராஜா ஆயுளை கேட்டான், என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுளை தந்து ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜீவனை விரும்புகிறார்கள், யாரெல்லாம் நீடித்த நாட்களை விரும்புகிறார்கள், ஆசையாய் கேளுங்கள், கேட்கிறவன் யார் என்று இங்கே சங்கீதக்காரன் கேட்கிறார். 2ஆவதாக ஆமென். ஸ்தோத்திரம். we need to proclaim. ஆமென். நாம் பிரகடனப்படுத்தணும். நம்முடைய வாயினால அதை சொல்லணும். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். இப்போ நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வருவான். எல்லாரும் எடுத்துக்கிடணும். நான் அதை முடிக்க போறேன். ஆமென். செய்தியை முடிக்க போறேன். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். உங்க நாவின் கீழே கர்த்தர் என்ன அதிகாரம் வைத்திருக்கிறாராம்? மரணமும் ஜீவனும். சாவு வேணுமா? நீடித்த நாட்கள் வேண்டுமா? உங்க வாயிலேயே தேவன் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரம் கர்த்தர் உங்கள் வாயிலே வைத்திருக்கிறார். இதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், யாரும் சாபம் போட்டுறக்கூடாதுன்னு. சிலருக்கெல்லாம் கர்த்தர் தெரியாத்தனமா அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரோன்னு தோணுது. இல்லை, தெரியாத்தனமா இல்லை. அதனுடைய அதிகாரம் கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதை சரியா நீங்க பயன்படுத்தணும். ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிடணும். உங்களுக்கு நீங்களே பயன்படுத்தி கொள்ளுங்க. ஜீவனுக்குரிய கர்த்தர் உங்கள் நாவிலே வைத்திருக்கிறார். நீங்கள் அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழமான ஜலம் போல இருக்கும். அவ்வளவு இன்புட் அதுல இருக்கதா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறார்களோ அது சிருஷ்டிக்கிற வல்லமையை கொண்டதாக அது விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 57:19. சாதாரணமான ஒரு நாவை கர்த்தர் உன் வாயிலே கொடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ளணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற நாவு சிறந்த நாவு, உயர்ந்த நாவு, உன்னதமான நாவு, ஆக்கப்பூர்வமான காரியங்களை ஆமென் உண்டாக்குவதற்கு ஏதுவான நாவு. ஒன்று தெரியுமா? படைக்கிற வல்லமை ஆண்டவருக்குரியது. ஆனால் அதே பதத்தை தான் உன் நாவிலே ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவு தாராள உள்ளவர் தெரியுமா? ஆமென். உன் நாவு படைக்கும் வல்லமையை கொண்டது. கர்த்தருடைய ஆமென் வார்த்தை, அவருடைய கரம், அவருடைய ஆவி எப்படி படைக்கும் வல்லமை கொண்டதா இருக்கிறதோ அதை போல உன் நாவு படைக்கும் வல்லமையை கொண்டதாக மாற்றுவேன் என்று ஏசாயா 57:19 நாம் பார்க்கிறோம். சமாதானம் சமாதானம் என்று ஆமென் கூறுகிறவர்களுடைய உதடுகளின் பலனை, அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக வேண்டியுள்ள வல்லமையை நான் சிருஷ்டிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், சூத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். ஆமென், நன்மையை புசிப்பான். ஜீவனும் ஆமென் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசியாக நான் சொன்ன காரியம் ஆண்டவரிடத்தில் ஆமென் 2 காரியங்களை சொன்னேன். ஒன்று, ஆசையாய் கேட்கணும். ஆசையாய் கேட்கணும். வாழணும்னு விருப்பம் உள்ளவங்க, இந்த பூமியில் நீடித்த நாட்களாக இருக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க ஆசையாய் கேட்கணும். ஆசையாய் கேட்கணும். அல்லேலூயா. இத்தனை நாள் நீங்கள் ஜெபிக்கல அப்படின்னா கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று கண்மூடித்தனமாக இருந்தீர்கள் என்றால் இன்றையிலிருந்து உங்களுடைய கான்செப்டை மாற்றிக்கொள்ளுங்க. ஆசையாய் கேட்கணும், ஆசையாய் கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, தீர்க்காயில தாங்கப்பா. தீர்க்காயிலை தரும் பொழுது அது சமாதானத்தோடு தாங்கப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வயசானவங்களை கண்காணிக்கிறதும் பராமரிக்கிறதும் சாதாரணமான வேலை அல்ல. ஆமென், சோத்திரம். அந்த வயசான காலத்தில் ஆமென் குடும்பத்திற்கு அனுகிரகமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். நான் நாகர்கோவிலில் ஊழியம் செய்கிற நேரங்களில் ஆமென், நான் எங்கெல்லாம் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போவேனோ ஆமென், ஸ்தோத்திர 7:30 மணி முதல் 9:30 மணி வரையிலேயும் ஷீலாவும் அம்மாவும் ஒருமித்து நேர் முழங்காலிலே நிற்பார்கள். அதனுடைய பலனைத்தான் நான் கன்வென்ஷன் கூட்டங்களிலே பார்ப்பேன். அல்லேலூயா. அப்படி ஒரு தாயாரை தேவன் எனக்கு தந்திருந்தாங்க. அப்படி ஒரு மனைவியை தேவன் எனக்கு தந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் தீர்க்காயிலை தரும் பொழுது அது உங்கள் குடும்பத்திற்கு சமாதான கேடாக அல்ல, சமாதானமாயிருக்கணும்,
சந்தோஷமா இருக்கணும், ஆறுதலா இருக்கணும். யாராகிலும் ஆமேன் ஒரு ஆமேன் ஸ்தோத்திரம் எம்எல்ஏயோ எம்பியோ உங்கள் வீட்டு பக்கம் கிராஸ் பண்ணின பொழுது ஆமேன் வண்டியிலிருந்து இறங்கி வந்து ஆமேன் நீங்கள் வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு இந்த பாட்டிக்கே முன்னாடி என் தலையை கொடுத்தா ஆசீர்வாதமாக இருக்கும், என் ஆட்சி கவிழாதுன்னு நினைக்கணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இவங்க மட்டும் ஆசீர்வதிச்சாங்கன்னா ஆட்சி இன்னும் 2026 நான் தான் ஜெயிக்க போறேன்னு ஸ்டாலின் நினைக்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமேன். உதயநிதி நினைக்கணும். ஆமேன் சோத்திரம். பெரியசாமி நினைக்கணும், செந்தில் நினைக்கணும், அவ ஒய்ஃப் மர்சி நினைக்கணும். ஆமேன். தப்பி தவறி இங்கே வந்தாச்சுன்னா நான் நினைக்கணும். ஆமேன் சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி வந்து இங்கே கேட்டு பக்கத்தில் நிற்கிறது உண்டு. ஒரு எம்எல்ஏயாவது போகாதா, செந்தில் போக மாட்டாரா, நம்மிடத்தில் வர மாட்டாரான்னு. இதுவரையிலையும் வரல. ஆமேன். உங்ககிட்டையாவது அவங்க வரட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமேன். சமாதானத்தோடு கூட ஆமேன் தேவன் உங்களை காப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் குறிப்பிட்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த ஆசையோடு கூட அதை ப்ரோக்ளைம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே என் தீர்க்காயுள் எனக்கு உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. எனக்குள்ளே தீர்க்காயுள் உண்டாயிருப்பதாக. என் ஆயுசு நாட்கள் பெருகுவதாக. ஆமென். என் ஆயுசு நாட்கள் வர்த்திக்க பண்ணுவீராக. என் ஆயுசின் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக மாற்றுவீராக. மாறட்டும் 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 என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் டிக்ளேர் பண்ணணும். ஆமென். நீங்க சொல்றதனுடைய பலன் உங்களை வந்து சேரும். எல்லாரையும் எழும்பி நிற்போமா? ஒரு நிமிடம் எழும்பி நிற்போம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்தில் எங்களுக்கு நேராக வந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்னாக பயணித்து நிற்கிற தூதனால ஆண்டவரே எங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் விருத்தியடைய பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனையும் ஆமேன் ஆண்டவரே மரணத்தையும் எங்கள் நாவின் அதிகாரத்திற்குள்ள வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரை எங்களுக்குள்ளே வாவில வைத்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு எங்கள் ஆயுசு நாட்களை நாங்கள் பெருக்குகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். வர்த்திக்க பண்ணுகிறோம். எங்களுக்கு தீர்க்காயுசுகளை நாங்கள் ஆண்டவரை கட்டளையிடுகிறோம். இந்த சபை அப்படிப்பட்ட நன்மைகளினாலே நிரப்பப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால யார் யார் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்கள் அத்தனையையும் கர்த்தர் நிவர்த்தி செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே.